जानकीकान्तस्मरणं जय जय राम राम ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 37வது சர்க்கம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கத்தில் கந்த பெருமானுடைய பிறப்பு பற்றி பார்க்க போகிறோம். சப்தத்ரிம்ஷ சர்க்கக. ஸ்லோகம் 1. ताप्यमाने ताभो देवे देवाशर्षिगणापुरा सेनापतिम् अभिप्सन्तः பிதாமகம் உபாகமன. மகாதேவர் தவத்தில் ஈடுபட்டவுடன் தங்களுக்கு ஒரு சேனாபதி வேண்டும் என்று வெகு காலமாக தவித்து கொண்டிருந்த தேவர்களும் முனிவர்களும் பிரம்மாவிடம் சென்றார்கள். ஸ்லோகம் 2. तथा अब्रुवन् सुरा सर्वे भगवन्तं पितामहं प्रणिपत्य सुरा सर्वे सेन्द्राशाग्नि புரோகமாக. பிரம்மாவை பார்த்ததும் காலில் விழுந்து வணங்கி இந்திரன் மற்றும் எல்லா தேவர்களும் அக்னி தேவனை முன்னிலைப்படுத்தி அவரிடம் சொன்னார்கள். ஸ்லோகம் 3. यो न सेनापतिर्देव दत्तो भगवता पुरा स न जतो अद्य भगवन् नस्मद्वैरि निपर्हणः. தேவனே, முன்னர் மகாதேவன் எங்களுக்கு ஒரு படைத்தலைவனை உற்பத்தி செய்து தருவதாக ஒரு வரம் கொடுத்தார் அல்லவா? பகவானே, எங்களுடைய விரோதிகளை அடக்கவல்ல அந்த சேனாதிபதி இதுவரை பிறக்கவில்லையே. ஸ்லோகம் 4. तत्पिता भगवान् शर्वो हिमवत्शिखरेऽद्यद्वै स तपः परमस्ताय तप्यते स्म सहोमया. அப்படி தோன்ற வேண்டிய படைத்தலைவனின் தந்தையான பகவான் ஈஸ்வரன் இப்போது இமய பர்வத சிகரத்தில் உமையுடன் கூட மிகவும் கட்டுப்பாடான முறையில் தவம் செய்து வருகிறார். ஸ்லோகம் 5. यदन्त्रानन्तरं कार्यं लोकानां हितकाम्यया संविदत्स्व विगणञ्च त्वं हीन परमागतिः. மக்களின் நலனில் மிகவும் நாட்டமுடைய தாங்கள்தான் அடுத்ததாக செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயிக்க வேண்டும். தாங்கள்தான் சட்ட திட்டங்களையும் எதிர்காலத்தையும் அறிந்தவர். தாங்கள்தான் எங்களுக்கு புகலிடம். ஸ்லோகம் 6. देवतानां वच श्रुत्वा सर्वलोकपितामहः सान्त्वयन् मधुरैर्वाक्यैः त्रिदशानिदम् अब्रवीत्. எல்லா உலகங்களுக்கும் பிதாமகரான பிரம்மா தேவர்கள் கூறியதை கேட்டு இனிய வார்த்தைகளால் சமாதானப்படுத்தி மேலும் கூறினார். ஸ்லோகம் 7. शैलपुत्र्याय दुक्तं तन्न प्रजास्वासु पत्नीषु तस्या वचनं अक्लिष्टं सत्यमेव न संशयः. அவரவர் பத்தினிகளிடம் குழந்தைகள் உற்பத்தியாக மாட்டார்கள் என்று மலைமகள் சொன்ன சொல் சத்தியமானது. அதை யாரும் மாற்ற முடியாது என்பதில் சந்தேகமில்லை. ஸ்லோகம் 8. இயமாகாஷகாத் கங்கா யஸ்யாம் புத்ரம் ஹுதாஷனக ஜனயிஷ்யதி தேவானாம் சேனாபதிம் அரிந்தமம். இந்த ஆகாச கங்கை இருக்கிறாளே, அவளிடம் அக்னி பகவான் எதிரிகளை அடக்கவல்ல தேவ சேனாபதியை தோற்றுவிக்கப் போகிறார். ஸ்லோகம் 9. ஜேஷ்டா சைலேந்திர துஹிதா மானயிஷ்யதி தம் சுதம் உமாயாஸ்தத் பகுமதம் பவிஷ்யதி ந சம்சயः. மலையரசனின் மூத்த புதல்வியான கங்காதேவி தன் சொந்த பிள்ளையாகவே கருதி பாசத்துடன் வளர்ப்பாள். உமாதேவியும் இதற்கு சம்மதம் தெரிவிப்பாள் என்பது உறுதி. ஸ்லோகம் 10. தஸ்ருத்வா வசனம் தஸ்ய கிருதார்த்தா ரகுநந்தன பிரணிபத்ய சுரா சர்வே பிதாமகம் அபூஜயனோ. ரகுநந்தனா, இதை கேட்ட அமரர்கள் தாங்கள் வந்த காரியம் நிறைவேற்றிவிட்டதாக கருதி பிரம்மாவை வணங்கி நமஸ்கரித்தார்கள். ஸ்லோகம் 11. ते गत्वा पर्वतं राम कैलासं धातु मण्डितम्
அக்னிம் நியோஜயாமாசுகு புத்ரார்த்தம் சர்வ தேவதாக. தாதுக்கள் நிறைந்த கைலாச மலையை அடைந்து அவர்கள் அங்கிருந்த அக்னி தேவனை அணுகி புத்திரனை உற்பத்தி செய்து தருவதற்காக வேண்டி அவரை நியமித்தார்கள். ஸ்லோகம் 12. தேவ காரியமிதம் தேவ சம்விதத்ஸ்வ ஹுதாசன சைலபுத்ர்யா மகா தேஜோ கங்காயாம் தேஜ உட்ஸ்ருஜ. அக்னி தேவரே, தேவர்களின் நல்வாழ்விற்கான இந்த காரியத்தை தாங்கள் ஏற்று நிறைவேற்றி தர வேண்டும். பகவான் ருத்ரனுடைய பேராற்றல் படைத்த வீரியத்தை தாங்கள் எடுத்து சென்று கங்கையில் சேர்க்க வேண்டும். ஸ்லோகம் 13. தேவதானாம் பிரதிஞாய கங்காயாம் அப்யேத்ய பாவகக கர்ப்பம் தாரயா வை தேவி தேவதானாமிதம் பிரியம். தேவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அக்னி பகவான் கங்கையிடம் சென்று இந்த கர்ப்பத்தை ஏற்றுக்கொள், தேவதைகளுக்கு மிகவும் பிரியத்தை தரக்கூடிய செயல் இது என்று கூறினார். ஸ்லோகம் 14. அக்னேஸ்து வசனம் ஸ்ருத்வா திவ்யம் ரூபம் மதாரயன் ச தஸ்யா மஹிமாம் திருஷ்ட்வா சமந்தாதவகீரியத. அக்னியின் சொற்களை கேட்டவுடன் கங்கை மிக அழகிய உருவத்தை ஏற்றுக்கொண்டாள். மனதை கொள்ளை கொள்ளும் பேரழகு வாய்ந்த அந்த அணங்கை கண்டு அக்னி தேவனின் உடலெங்கும் காமம் கனன்றது. ஸ்லோகம் 15. சமந்ததஸ்ததா தேவிம் அப்யஷிஞ்சத பாவகக சர்வஸ்ரோதாம்சி பூர்ணானி கங்காயா ரகுநந்தன. தேவியின் உடல் முழுவதையும் அக்னியின் காமத்தை வியாபித்து பெருக்கெடுத்தோடியது. அதனால் கங்கையின் கிளை நதிகள் வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தன. ஸ்லோகம் 16 மற்றும் 17. தமோவாச்ச ததோ கங்கா சர்வதேவ புரோகமம் அசக்தா தாரணே தேவ தவ தேஜஸ் சமுத்ததம் தஹ்யமானாக்னினா தேன சம்பிரவேதித சேதனா ஆதா பிரவிதிதம் கங்காம் சர்வதேவ புரோஹிதக இக ஹைமவதே பாதே கர்ப்போயம் சம்நிவேஷ்யதாம். எல்லா தேவர்களுக்கும் முன்னால் செல்பவரான அக்னியை பார்த்து, தேவனே, தங்களால் என்னிடம் ஊன்றப்பட்ட தேஜஸை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் வெம்மையினால் எரிக்கப்படுகிறேன். என் அறிவு தடுமாறுகிறது என்று சொன்ன கங்கையை பார்த்து, எல்லா தேவர்களுக்கும் புரோகிதரான வேள்வியில் சொரியப்படும் அவியுணவை எடுத்து செல்பவர் அக்னி தேவன் கூறினார், இந்த இமயமலையின் அடியில் இந்த கர்ப்பத்தை வைத்துவிடு. ஸ்லோகம் 18. ஸ்ருத்வா த்வக்னி வச்சோ கங்கா தம் கர்ப்பம் அதிபாஸ்வரம் உட்சச மகா தேஜா ஸ்ரோதாபியோ ஹி ததானக. அக்னி தேவனின் சொற்களை கேட்ட கங்கை தன்னுடைய நீரோட்டங்களிலிருந்து பேரொளி வீசிக்கொண்டிருந்த அந்த தேஜஸை ஒருங்கு சேர்த்து குறிக்கப்பட்ட இடத்தில் வைத்தாள். ஸ்லோகம் 19, 20. யதஸ்ய நிர்கதம் தஸ்மாத் தப்த ஜாம்பூணதப்ரபம் காஞ்சனம் தரணிம் பிராப்தம் ஹிரண்யம் அதுலப்ரபம் தாம்ரம் கார்ஷ்ணாயசம் சைவ தைக்ஷிண்யா தேவாப்யஜாயத. கங்கையிடமிருந்து தோன்றியதால் அக்னி சம்மதத்தால் உருவாக்கப்பட்ட ஸ்வர்ணம் போல் ஒப்பற்ற ஒளி வீசும் தங்க குழம்பான அந்த கர்ப்பம் பூமியை அடைந்தது. அதனால் அந்த இடம் முழுவதும் தங்கமயமாயிற்று. அதனை சுற்றி இருந்த பிரதேசத்திலிருந்து வஸ்துக்கள் கர்ப்ப தீக்ஷிண்யத்தால் செம்பு இரும்புகளாக மாறிவிட்டன. ஸ்லோகம் 21. மலம் தஸ்யாபவத் தத்ர த்ரபூசி சகமேவ ச ததேதத்தரணிம் பிராப்ய நானாதாதுரவர்தத. கர்ப்பத்திலிருந்து அசுத்த பொருட்கள் அங்கே தகரம் ஈயம் ஆகிவிட்டன. இவ்வாறாக அவைகள் பலவித உலோகங்களாக பூமியில் பரவிவிட்டன.
ஸ்லோகம் 22. நிக்ஷிப்தமாத்ரே கர்ப்பே து தேஜோபிரபிரஞ்சிதம் சர்வம் பார்வத சம்நத்தம் சௌவர்ணம் அபவத்வனம். பூமியில் வைத்தவுடனேயே கர்ப்பத்தின் எல்லையில்லாத தேஜஸால் அந்த வெண்மலையும் அதை சூழ்ந்திருந்த காட்டுப் பிரதேசமும் தங்கமயமாயின. ஸ்லோகம் 23. ஜாதரூபமிதி க்யாதம் ததா பிரபுதி ராகவ சுவர்ணம் புருஷ வியாக்ர ஹூதாசன சமப்பிரபம் திருணவிருக்ஷலதாகுல்மம் சர்வம் பவதி காஞ்சனம். ராமனே, அது முதற்கொண்டு நெருப்பை போல் பளீரென ஜொலிக்கும் அந்த ஸ்வர்ணம் ஜாதரூபம் என்ற பெயரால் பிரசித்தியடைந்து அதன் தொடர்பினால் அங்கிருந்த புல், மரம், கொடி, புதர்கள் எல்லாம் பொன்மயம் ஆயின. ஸ்லோகம் 24. தம் குமாரம் ததோ ஜாதம் சேந்திராசக மருத்கணாக க்ஷீரசம்பாவனார்த்தாய கிருத்திகா சமயோஜயன். இந்திரன், மருத்கணங்கள் ஆகிய எல்லோரும் அப்போதுதான் பிறந்த ஆண்மகவுக்கு பால் கொடுப்பதற்காக கிருத்திகா நட்சத்திர தேவதைகளிடம் கொண்டு சேர்த்தார்கள். ஸ்லோகம் 25. தாக்ஷீரம் ஜாத மாத்ரஸ்ய கிருத்வா சமயமுத்தமம் தது புத்ரோ அயமஸ்மாகம் சர்வாசாமிதி நிஷ்சிதாக. இவன் நம் எல்லோருக்கும் புத்திரன் என்று மனப்பூர்வமாக ஒருமைப்பட்டு கிருத்திகா நட்சத்திர தேவதைகள் நிச்சயித்ததும் அவர்கள் மார்பில் பால் சுரந்தது. அப்போதுதான் பிறந்த அந்த குழந்தைக்கு எல்லோரும் பால் கொடுத்தார்கள். ஸ்லோகம் 26. ததஸ்து தேவதா சர்வா கார்த்திகேய இதி ப்ருவன் புத்ரஸ்த்ரைலோக்ய விக்யாதோ பவிஷ்யதி ந சம்சயः. அப்போது தேவர்கள் அனைவரும் அந்த குழந்தை கிருத்திகை பெண்களால் பாலூட்ட பெற்றதால் அவர்களுடைய சொந்த குழந்தை என்ற கருத்து தோன்ற கார்த்திகேயன் என்ற பெயர் சூட்டினார்கள். இந்த குமாரன் 3 உலகங்களிலும் புகழ் பெற்று விளங்கப் போகிறான் என்பதில் ஐயமில்லை. ஸ்லோகம் 27. தேஷாம் தத்வசனம் ஸ்ருத்வா ஸ்கன்னம் கர்ப்பரிஸ்ரவே ஸ்நாபயன் பரயா லக்ஷ்மியா தீப்யமானம் யதானலம். அவர்கள் கூறிய மகிழ்ச்சியூட்டும் சொற்களை கேட்டு சிவன் பார்வதி இடமிருந்து நழுவியதும் கங்கையின் கர்ப்பத்திலிருந்து தோன்றியதும் சுடர்விடும் அக்னியைப் போல் லட்சுமிகரமாக பிரகாசிப்பதுமான அந்த குழந்தையை நீராட்டினார்கள். ஸ்லோகம் 28. ஸ்கந்த இத்யப்ருவன் தேவா ஸ்கன்னம் கர்ப்பரீஸ்வராத் கார்த்திகேயம் மகாபாகம் காகுஸ்தஜ்வல நோபமம். காக்குத்தனே, கர்ப்பம் நழுவி பிறந்த குழந்தையாதலால் அக்னிக்கு ஒப்பானதும் பெரும் பேறு பெற்றதும் கிருத்திகையின் சிசுவுமான அதற்கு ஸ்கந்தன் என்று பெயரிட்டு தேவர்கள் அழைத்தார்கள். ஸ்லோகம் 29. பிராதுர்பூதம் தத க்ஷீரம் கிருத்திகா நாமனுத்தமம் ஷண்ணாம் ஷடானனோ பூத்வா ஜக்ராகஸ்தன ஜம்பயக. அப்போது கிருத்திகை பெண்கள் 6 பால் சுரக்கத் தொடங்கியது. 6 முகங்களை பெற்று 6 மார்புகளில் இருந்தும் பாலை பருகினான் கந்தன். ஸ்லோகம் 30. கிரஹித்வா க்ஷீரமேகாக்னா சுகுமாரவ புஸ்ததா அஜயத் ஸ்வேன வீர்யேன தைத்ய சன்ய கணான் விபு. ஒரு நாள் தாய்ப்பால் பருகிய உடனேயே அவன் அழகிய வாலிப உடலை பெற்றான். அவன் தன்னுடைய சொந்த பலத்தினால் அசுர சைன்ய கூட்டங்களை வெற்றி கொண்டான். ஸ்லோகம் 31. சுரசேனா கணபதிம் ததஸ்தமம் அலத்யுதிம் அப்யஷிஞ்சன் சுரகணாக சமேத்யாக்னி புரோகமாக. அப்போது அக்னியை முன்னிட்டு கொண்டு தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேராற்றல் படைத்த கந்தனை
தேவசேனைகளுக்கு தலைவனாக பட்டம் சூட்டினார்கள். ஸ்லோகம் 32. ஏஷதே ராம கங்காயா விஸ்தோரோபிகிதோ மயா குமார சம்பவ சைவ தன்ய புண்ணியஸ்ததைவ ச. ராமா, நான் உனக்கு கங்கையின் கதையை விரிவாக கூறினேன். அத்துடன் கார்த்திகேயனுடைய பிறப்பை பற்றியும் கூறினேன். இந்த சரித்திரம் கேட்பவர்க்கு பெருமையையும் புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியது. ஸ்லோகம் 33. பக்தஷய கார்த்திகேயே காகுஸ்த புவி மாணவக ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரைஷ ஸ்கந்த சாலோக்கிய தாம்ரஜேதோ. காக்குத்தனே, கார்த்திகேயனிடம் அபாரமான பக்தி கொண்டிருப்பவன் இவ்வுலகில் பிள்ளைகள் பேரன்களுடன் நீண்ட காலம் இருந்து பின்னர் கந்தனுடைய உலகத்தை அடைவான். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 37வது சர்க்கம் ஸ்கந்த பெருமானின் பிறப்பையும் புகழையும் விளக்குகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.